தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கேரளாவில் காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் காதலி கிரீஷ் மாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். ராஜேந்திர பிரசாத் வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குமரி கேரளாவை உலுக்கிய காதலனுக்கு கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்த வழக்கானது கடந்த 2022 அக்டோபர் மாதம் 14 தனது காதலனை வீட்டிற்கு அழைத்து காதலி கிரீஷ்மா கசாயத்தில் விஷம் கலந்து கொலை செய்தார். இது சம்பந்தமான வழக்கு பாரசாலை போலீசாரால் விசாரிக்கப்பட்டு பின்னர் ஷாரோனின் பெற்றோரில் போலீசார் விசாரிப்பதில் நம்பிக்கை இல்லை என்று கூறியதை தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து அடுக்கடுக்காக கொலை செய்த குற்றவாளி கிரீஷ்மாவுக்கு எதிரான ஆதாரங்களை சிபிஐ போலீசார் அடுக்கடுக்காக கையாண்டு வந்தனர். இதனையடுத்து இந்த கொலையை செய்தது கிரீஷ்மா தான் என்று சிபிஐ போலீசார் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கடந்த 17 நீதிபதி AM பஷீர் அந்த குற்றவாளிகளான கிரீஷ்மா மற்றும் அவரது தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோர் இந்த கொலையை செய்ததாகவும் அதற்கு உடந்தையாக நிர்மல்குமார் இருந்ததாகவும் தீர்ப்பளித்தார். இவர்கள் இருவரும் குற்றவாளிகள் தீர்ப்பளித்தார். மேலும் 18 இவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 இவர்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டிருந்தார். அதாவது கிரீஷ்மா தான் 24 வயது பெண் என்றும் தான் படிப்பில் சுட்டி என்றும் இதனால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதே நேரத்தில் ஷாரோன் தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவர் கொடூர குணம் கொண்டவர் என்றும் இந்த கொலையை ஒரு முறை மட்டும் செய்யவில்லை, பல முறை, அதாவது ஷாரோனை பல முறை கொலை செய்வதற்காக முயன்றுதான் இந்த கொலையை ஏற்படுத்தியுள்ளார். ஆகையால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர். இதனையடுத்து இன்று, அதாவது 20 காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி AM பஷீர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காலை 11 மணிக்கு நீதிபதி AM பஷீர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். மேலும் குற்றவாளிகளான கிரீஷ்மா மற்றும் தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து நீதிபதியானது 586 பக்கங்கள் கொண்ட இந்த தீர்ப்பை வாசிக்க துவங்கினார். இதில் அதாவது கிரீஷ்மா தரப்பில் வைக்கப்பட்டிருந்த வாதங்கள் அனைத்தையும் அவர் நிராகரித்திருந்தார். ஏனென்றால் ஷாரோனும் இதே வயது கொண்ட ஒரு இளைஞர் தான், அவரை கொலை செய்தது மிக கொடூரமானது என்றும் அதற்கு எந்த விதத்திலும் நியாயம் கேட்க முடியாது என்று கூறி கிரீஷ்மாவிற்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்திருந்தார். மேலும் அவரை கடத்தி கொண்டு சென்ற குற்றத்திற்காக வேண்டி 10 ஆண்டு தண்டனையும் ஆதாரங்கள் அளிப்பதற்கு முயன்றதற்காக வேண்டி 5 ஆண்டு தண்டனை விதித்திருந்தார். அதே போன்று அவர் தாய்மாமன் நிர்மல்குமாருக்கு இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததற்காக வேண்டியும் ஆதாரங்கள் அளிக்க முயன்றதற்காக வேண்டியும் 3 ஆண்டு தண்டனை விதித்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை நீதிபதி AM பஷீர் வழங்கியிருக்கிறார். இது கேரளா மற்றும் குமரி மாவட்டத்திலிடையே உள்ள மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. கடந்த 1 வாரமாக இந்த கொலை குற்றவாளி கிரீஷ்மாவிற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது மரண தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. அரேரது மத்தியிலும் வரவேற்பு பெற்றுள்ளது. ஏனென்றால் பெரும்பான்மையான மக்கள் இந்த தீர்ப்பில் இந்த கிரீஷ்மாவிற்கு கொலை குற்றவாளி கிரீஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தனர். தற்போது அந்த தீர்ப்பானது AM பஷீர் மூலமாக கிடைத்துள்ளது. மக்கள் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே போன்று தற்போது இந்த வழக்கு குற்றம் அந்த தீர்ப்பானது ஷாரோனின் பெற்றோருக்கும் அவர்களும் இதே கொலை வழக்கு இந்த குற்ற வழக்கில் இருவருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. தற்போது அந்த மரண தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது.
விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.